ஓம் சக்தி. 4ஆம் அதிகாரம். நன்றி கடனாக எழுந்த துதி. இந்த அத்தியாயம் முழுமையுமே தேவி ஸ்ருதி என்றே அறியப்படும். தேவர்கள் அனைவரும் கூடி துர்கா பரமேஸ்வரியை நோக்கி செய்த ஸ்துதியை இது. இந்த மூலஸ்துதி தனியே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்துதியை அப்படியே ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் மொழிபெயராமல் அந்த கருத்து யோத்தி எண்ண ஓட்டத்துடன் அமைந்திருக்கிறார் ஆசிரியர். மகிஷவதம் முடிந்து வெற்றி களிப்பில் வலம் வந்து மகிஷாசுர மர்தினியை இந்திரனும் மற்ற தேவர்களும் அளவற்ற மகிழ்ச்சியால் புலகாங்கிதமடைந்து பயபக்தியுடன் புகழ்ந்து துதிபாடி அடிபணிந்தர். தேவிக்கு ஒரு ஸ்துதி தேவையா? அப்படியெல்லாம் அவளை புகழ்ந்து சொன்னால்தான் அவள் பெருமை தெரியுமா என்ன? இது தேவர்கள் நன்றி உணர்ச்சியின் வெளிப்பாடு. துன்பத்திலிருந்து மீண்டு வந்தவர்களுக்குத்தான் அந்த மகிழ்ச்சியின் விலை என்பது என்ன என்பது தெரியும். பிரதிபலனை எதிர்பாராது செய்யப்படும் காரிய பக்தியல்ல இது. பிரதிபலன் பாராது அவள் செய்த உபகாரத்துக்கு அமரர் காட்டும் நன்றி. தேவர்கள் மகிஷனால் துயரப்பட்டார்கள். அதற்கு இவள் வந்து தன்னந்தனியாக இப்படி ஒரு கோரமான யுத்தத்தை நடத்தி பகை என்பதை இல்லாமல் பேரறுத்து முடித்திருக்கின்றாள். இதனால் இவளுக்கு லாபமோ நஷ்டமோ உண்டா என்ன? நல்லோர்கள் பால் அவள் கொண்டிருக்கும் கருணையின் ஒன்றே மட்டும்தான். அவளை அநீதிக்கு எதிராக ஓடி வந்து முன் நிற்க வைக்கின்றார். நிகரற்றவருக்கும் தெய்வம் துணை. இப்படி திக்கு தெரியாமல் தேவர்கள் தவிக்கும் போது துயர் துடைத்து தானாகவே அல்லவா இவள் முன் வந்தாள். இழந்த வாழ்க்கை மீண்டும் கொடுத்த அந்த இறைவியை எண்ணம் போதெல்லாம் தேவர்கள் மனம் கரைந்து போனது. அது மட்டும் இல்லை, அமரருக்கு வாக்கு அமர வாக்கு. அப்படியெல்லாம் ஸ்தோத்திரம் அவர்கள் செய்வதன் மூலம் நாம் அம்பிகையை வழிபட நாம் ஒரு வழியை காட்டி தருகின்றார். நமக்கு ஒரு வழியை காட்டி தருகின்றார்கள். இவள் எல்லா தேவகணங்களின் ஆற்றலிலும் சக்தியிலும் ஒன்று கூடி ஒரு வேறுத்து போல தோன்றுகின்றாள். ஆனால் உண்மையில் இவளுக்கென்று ஒரு சக்தியால் தேவர்கள் உலகிலும் மனிதர்களிலும் உலகிலும் பரவியுள்ளாள். உண்மையில் இவள் அன்றோ தனது சக்தியால் தேவர்கள் உலகிலும் மனிதர்கள் உலகிலும் பரவியுள்ளாள். இவளது ஆற்றலிலும் கீர்த்தியும் அளவற்றது. இவள் பெருமையை வர்ணிக்க மும்மூர்த்திகளான மகாவிஷ்ணு, சிவன், பிரம்மன் ஒன்று சேர்ந்து முயற்சி செய்தாலும் இயலாது. இப்படி சகல தெய்வங்களாலும் முனிவர்களாலும் வணங்கப்படும் இவளை, அந்த அம்பிகையை நாங்கள் வணங்குகின்றோம். நாங்கள் மகிஷாசுரனிடம் சிக்கி அவன் மேல் கொண்ட பயத்தால் எப்படி அஞ்சி நடுங்கினோம். அனுபவத்தால் உண்டாகும் வேதனையை விட அதை பற்றிய பயத்தால் உண்டாகும் வேதனை பல மடங்கு இருந்ததே. அதுபோல துன்பங்கள் இனி ஒருவனுக்கும் வேண்டாம். ஒப்புயர்வற்ற இந்த சண்டிகை தீவினையால் ஏற்படும் எல்லா அச்சத்தையும் நீக்கி அகில உலகுக்கும் நன்மையை தந்து காத்தருள வேண்டும். நல்லோர் வீட்டெல்லாம் மகாலட்சுமியாகவும் பாவிகளின் இல்லங்களில் அலட்சுமியாகவும் இருப்பவள் நீதானே. பக்திக்கு அடிப்படையாக ஸ்ரத்தை, அவர்தம் அறிவில் விளங்கும் ஞானம், அது உடையவரின் குடிகொள்ளும் அடக்கம், இதெல்லாம் தானே அமையுமா என்ன? நீயே அல்லவா ஸ்ரத்தையாகவும் ஞானமாகவும் புத்தியாகவும் விளங்குகின்றாய். தேவி, உன் சுரூபமும் வர்ணத்துக்கு அப்பாற்பட்டது. அம்மா, உனது ஆற்றலின் பெருமையானது. சொல்லுவோம் என்று பார்த்தால் அதனை தனி வர்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லாதபடி நடத்து முடித்து யுத்தமே அதன் காட்சியாக அமைந்துவிட்டது. நீ எல்லா உலகினின் மூலப்பொருள். சத்துவம், ரஜசம், தாமசம் என்ற 3 குணங்களின் வடிவமாக நின்று உலகினை நீ இயக்குகின்றாய். ஆனால் விந்தையான இக்குலத்தை கடந்தே நீ நிற்கின்றாய். உன்னை அடைய யாராலும் முடியும்?
ஹரியும் ஹரனும் முயற்சித்தே உன்னை அறிய முடியவில்லை. அதனால் என்ன? ஒன்றும் உறுதியாகத் தெரியும். நீ எல்லோருக்கும் புகலிடம் அளிப்பவள். இவ்வுலகம் முழுவதும் உன்னுடைய ஒரு சிறு துளியால் உண்டாக்கப்பட்டது. எல்லோருக்கும் சக்தியைத் தரும் ஆதிசக்தி நீ. தெய்வங்கள் செய்யும் கேள்விகளில் ஸ்வாகா வடிவமாகத் திகழ்வதும் நீ. பிருத்துக்கள் செய்யும் கர்மத்தில் ஸ்வாதாவென்னும் கூறினால் உன்னை ஆதரிக்கின்றார்கள். தேவர்கள் ஸ்வாகா என்று உச்சரித்தனம் செய்வதனால் அவர்கள் திருப்தி அடைகின்றார்கள். மூதாதையர்களுக்கு செய்யும் பித்ருஜனத்தில் ஸ்வாதா என்னும் அவர்கள் ஆராதிக்கும்போது ஆராதனை அனைத்தும் இறுதியில் அவளையே அடைகின்றது என்றது ஸ்ருதி. தேவி பகவதி, நீதான் முக்திக்கு வித்து. புலன்கள் அடக்கியவர்களுக்கும் இயற்கையின் தத்துவத்தையும் பரிபூர்ணமாக உணர்த்துவதும் இவ்வுலக ஆசைகளை விட்டு ஆழ்ந்து தவமிருக்கும் உத்தமருக்கும் தவ முனிவருக்கும் போற்றும் பிரம்ம வித்தையும் நீதான். நீயே ஒளி வடிவின் பரிசுத்தமான ரிக் வேதத்திற்கும் பாடுவதற்கு இனிய சாம வேதத்திற்கும் யஜுர் வேதத்திற்கும் நீ உறைவிடம். மறைகளின் வாயிலாக நல்வாக்கு தந்திடும் வேத நாயகினி நீயே உலகின் ஆக்கமும் அரவணைப்பும் துன்பத்தை போக்கும் மாமருந்தும் ஆகின்றாய். தேவி, சாஸ்திரங்களை அறிய வைக்கும் அறிவு நீ. பிறவி பெருங்கடலை கடக்க வைக்கும் பற்றின்மை என்றும் படகாகிய துர்காதேவி நீ. விஷ்ணுவின் மார்பு திருமகளாக இருப்பவளும் நீ. நிலவினை சூடிய ஈசனின் இடப்புறம் இடம் பெற்ற கௌரியும் நீ. தன்மையே உருவாக உன் வெண்முகம் ஒளிரும்போது அதோடு நீ ஒரு புன் உருவல் புரிந்துவிட்டால் அது பசும்பொன் போல பிரகாசிக்கிறது. அதை பார்த்த பின்பு கோபத்துடன் மகிஷாசுரன் வாளால் தாக்கினானென்றால் அதுவும் உன் மாய சக்திதானே. அது மட்டும்தானா உனக்கே அவனோடு யுத்தம் செய்வதில் விருப்பம் ரொம்பவும் இருக்கும் போலிருக்கின்றதோ? கோபத்தால் உனது புருவங்கள் நெருங்கி கடுமையானதும் உன் அழகு வதனம் தன்னொளி வீசிய உன் முக சிவந்த சந்திரன் போலவும் இருந்ததைக் கண்ட பின்பு அவன் உயிரோடு இருந்தானே, அதுவும் உன் விருப்பம்தான். இல்லையென்றால் கோபம் கொண்டு யமனை கண்ணால் கண்ட பின்பும் யாராவது உயிர் பிழைத்து இருக்க முடியும்? அம்மா, உன்னை மீறி யாராவது செயலாற்ற முடியுமா என்ன? உன் கோபமும் சொந்த விருப்பு வெறுப்பால் உண்டாவதா? அது தார்மீக கோபமல்லவா? அந்த கோபத்தின் பெருமை அதைப் பற்றி தனியே சொல்ல வேண்டுமா? பல கோடி பேர் கொண்ட மகிஷாசுரனுடைய பரத்தை சேனை அழிக்கப்பட்ட போதும் அது எல்லோருக்கும் உணர்த்திவிட்டாய். நீ தீயோரிடம் உன் கோபம் இப்படியெல்லாம் எப்போதும் உன்னையே தொழும் அடியாரிடம் நீ அன்பு கருணையும் மட்டுமே காட்டி அவர்களை எப்படியெல்லாம் உயர்த்தி அழகு பார்க்கின்றாய். உன் பக்தர்கள் தர்ம நெறி மாறாமல் செல்வமும் புகழும் பெற்று வாழ்கின்றனர். அவர்களுக்கு நல் வாழ்க்கையும் துணையும் குழந்தைகளும் பணியாட்கும் அமைக்கின்றாய். உன்னை அனுதினமும் தொழுபவன் நினைத்தாலும் அதர்மத்தை செய்ய முடியுமா? உன் அருளால் அவன் தினமும் தர்மம் தவறாத நல்ல செயல்களை செய்கின்றான். அதன் பயனாக அவன் ஸ்வர்க்கத்தை அடைகின்றான். நன்மையும் தீமையும் நீ அளிக்கும் பரிசு அல்லவா? துர்கே ஸ்மிருதா ஹரஷிபிதி மசேஷ ஜைந்தோ ஸ்வத்தைः ஸ்மிருதா மதிமதிவிவ சுபாம் ததாசி தாரித்ர்யக்லுக் கபயஹாரிணி காயித்வன்யா சர்வோபசாரத்கரணாய சதார்த்த சித்தஹ. கடுமையான துன்பத்தால் ஏற்படும் அச்சமெல்லாம் உன்னை நினைத்த மாத்திரத்திலேயே மீதமின்றி ஓடிவிடும். சௌக்கியமாக இன்பத்தில் இருக்கும்போது நீ நினைக்கப்பட்டால் ஆத்ம சுத்தமே ஏற்படுத்தி நலன் மிக்க மதியினை அருள்கின்றாய். ஏழ்மையையும் துன்பத்தையும் பயத்தையும் போக்குபவளே, எல்லோருக்கும் உபகாரம் செய்ய எப்போதும் உருவம்
உளமுடையவர் உன்னைத் தவிர வேறு யாரம்மா இருக்கின்றார்கள்? இந்த ஸ்லோகமானது துர்கா சப்தஸ்லோகி என்ற மகா மந்திரத்தின் 2வது மந்திரமாகும். எப்பேற்பட்ட துயரத்தையும் நீக்கும் வல்ல கொண்டது. அம்மா, பக்தர்களுக்கு மட்டும்தான் உன் கருணை கிடைக்குமா என்ன? நீதான் தாயாயிற்றே, எல்லோருமே உன் பிள்ளைதானே. எனக்குத்தான் வேண்டியவர் வேண்டாதவர், உனக்கு வேண்டியவர் வேண்டாதவர் கிடையாதே. நல்லோர்கள் துன்பப்படுகின்றார்களே என்று கருணை கொண்டு கொடுமைகள் பல புரிந்த அசுரர்களை நீ போரில் கொன்றாய். அதனால் உலகம் இன்பம் அடைகின்றது. ஆனால் நீ உன் பார்வையாலேயே அசுரர்களை எரித்து இருக்கலாம். பார்வை என்ன, உன் சங்கல்ப மாத்திரத்திலேயே அவர்கள் காணாமல் போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் மேலும் உன்னை கருணை இருந்தும் அதனால் அவர்கள் மீது ஆயுதத்தை ஏவி அப்புனித ஆயுதத்தால் அவர்களுடைய ஆத்மாக்களை சுத்தப்படுத்தி உண்மையில் அவர்கள் நரகத்திற்கு போவதற்கு பதிலாக உன் கையால் உயிர் துறக்க புண்ணியத்தால் அவர்கள் சொர்க்கத்தை சேர்ந்து விட்டாய். உனது ஆயுதங்கள் கனல் கக்கி பறந்த அசுரனை தாக்கி அப்போதாவது அவர்கள் கண்கள் அவிந்து போயிருக்க வேண்டும். அப்படி நடவாததன் காரணம் சந்திர பிம்பம் போன்ற உனது திருமுகத்திலிருந்து வீசும் கிரணங்கள் குளிர்ச்சி அவர்கள் மீது பட்டதுதான். கண்கள் போய்விட்டால் பின் எப்படி பார்ப்பது? உன்னை பார்த்து கொண்டே அவர்கள் பிரிய வேண்டும் என்று எண்ணதாலே நீ அப்படியே அருளியிருப்பாய். தேவி, துர்குணம் உடையவர்களையும் அடக்கியாண்டு அவர்கள் நல்வழிப்படுத்துவதுதான் உனது இயல்பு. வீரமும் அழகும் ஒருங்கே கூடிய உன் உமையற்ற வடிவத்தை பிறரால் சிந்திக்கக்கூட முடியாது. அதன் பெருமை எப்படி சொல்வது? உன் சொரூபத்தை பார்ப்பவர்கள் அடியவர்களால் பக்தி பரவசத்துடன் வணங்கி மகிழ்கின்றார்கள். அதே எதிரிகளால் மனம் கலங்கி பயப்படுகிறார்கள். ஒரே சமயத்தில் 2 விதமாகவும் காட்சியளிக்கும் இப்படி ஒரு வித்தையை வேறெங்கு காணிடியும்? நீ அம்மாவாக இருப்பதால்தான் இந்த பிள்ளையை திருத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டு உன் உள்ளத்தே கருணையிலிருந்தாலும் எதிரிகளிடம் செயலில் கண்டிப்பு காட்டுகின்றாய். அசுரர்களை நீ அழித்து ஆட்கொண்டு விட்டாய். எங்களை காத்து ஆட்கொண்டு விட்டாய். எங்கள் மனதினுள் பயமெல்லாம் அகற்றிவிட்டாய். தேவி, உனது குலத்தால் எங்களை காப்பாற்றி, அம்பிகே வாளாலும் காப்பாற்றி, மணியோசையாலும் வில்லிலும் நாளொளியாலும் எங்களை காப்பாற்றி, சண்டிகையே எங்களை கிழக்கிலும் மேற்கிலும் காப்பாற்றி, ஈஸ்வரி உனது சூலத்தை சுழற்றி வடக்கிலும் தெற்கிலும் காப்பாயாக. தேவ்யாயா ததமிதம் ஜகதாத்மா சக்தியா நீக் சேஷதேவகணசக்தி சமூக மௌர்யா தாம்பிகா மகிழதேவ மகர்ஷி பூஜ்யாம் பக்தியா ததாசம் விததாது சுபானி ஷானஹ யசஸ்யா இப்ரபாவ மதுலம் பகவானாத்தோ இப்ரசம ஹரச்ச நஹி வந்து மலஞ்ச சாசண்டிகா அகில ஜகத் பரிபாலனாய நாசாய காஷா சுப பயஸ்ய மதிம் கரோது யா ஸ்ரீக் ஸ்வயம் சுக்ருதீனாம் பவனேஸ்வ லக்ஷ்மீம் பாபாத்மனாம் யக்ருததியாம் ஹேக்ருதஹேக்ஷு பக்திः ஷரத்தாக் சதாம் குலஜனக் விப்ரவஸ்ய லஜ்ஜா தாம் ஹித்வாம் நதாக் சம பரிபாலய தேவி விஸ்வம் கிம் வர்யநாம தவம் ரூபமசிந்த்யமேதத் கிம் சாதி வீரியமாசூர ஷுயகாரி பூரி கிம் ஷாகவேக்ஷு ஷரிதானி
तवाबुधानि सर्वेक्षु देव्यशो रदेव कणादिकेक्षु हेतुः समसत्त जगदां इद्रिको नाभिदेदोषैर्नैज्ञायशे हरिहरादिभिरप्यभारा सर्वाचरयागिलमितं जगतं च भूतम् अव्याकृतो ताहि परमा प्रकृति इन्द्वमात्या यस्या समस्ता शुरधा समुदीरणेन इतृप्तिं विप्रयादि सकलो अगलेक्षु मगेषु देवी विश्वाहासि वै पितृकनस्य शक्तृप्ति हेतु वृक्षार्यक्षे यद्वमतये जनः विश्वदास या मुक्ति हेतु रविशित्य महायिवृता त्वम् अप्यस्यसे शुनीयदेत्र्य तद्वशारः मोक्षार्थिभिर्मुनिभिरस्त समस्ततोक्षैर्विद्याशी या भगवती परमा हि देवी सप्तात्मिका सुविमलार्क्य जुषां नितान मुक्तिधरम्यपदपटपदां शाम्नां देवी त्रयी भगवती भावनाय वार्ता च सर्वजगदां परमार्ति हत्रि मेधासि देवी विदिता किल शास्त्रसार दुर्गासि दुर्गभवशाकर नौरशङ्का श्रीकैटभारी हिकृत्यैक हितृदादिवासा गौरी विद्मेव शशिमौली युक्रोध प्रदिष्टा विशाखाशममलं परिपूर्णचन्द्र बिम्बानुकारी कलकोत्तमकान्तिकान्तम् अत्यद्भुतं विप्रहरुत माद्धरूक्षा तथापि वक्त्रं विलोक्य सहसा महिषासुरेण इदृष्ट्वा तु देवी तु हि कुपितं विप्रुकुटी करालमुद्यत् शशाङ्क शत्रुषत्सवीयन्त सद्यः विप्राणां मुमोच महिष्यश्च ततदिव चित्रं कैर्जीव्यते हि कुपितान्तर्दर्शनेन देवी प्रसीद परमा भवति भवाय सत्यो विनाशसि को भवति कुलानि विज्ञानमेत तदुनैव यतस्तमेतन् नीतां बलं सुविबोलं महिषासुरस्य ते सम्मता जनपदेक्षु तनानि तेषां यशांसि नशसि दधिधर्मवर्खक् तन्यास्तयेव निवृधां मज विवृत्यतार येषां सदाप्युत यथा भवति विप्रसन्ना धर्म्यानि देवी सकलानि सदैव कर्मान् यत्यातृत विप्रतिदिनं सुकृती करोति स्वर्गं विप्रयाति शततो भवति विप्रसादात् लोकत्रयेऽपि फलतां धनुदेविदेन दुर्गे संवृथा हरसि भीतिमशेक्ष छन्दोः विश्वस्तैः संवृथा मतिमतीव शुभां ददासि धारित्र्य दुर्गभयहारिणीका यद्वन्दन्या सर्वोपचारकरणाय शतात्र सिद्धा
येभिर्हैथैर्जगदो वैति सुखं तथैते कुर्वन्तु नाम नरकाय शिराय वावं शङ्करममृत्युमधिकं यदिवं विप्रयान्तु मद्वेति नून महिदान् विनिशंसि देवी यत्रुष्वैव किं न भवति यत्प्रकरोति पश्म शूर्वशूर नरीक्षु यत्प्रहीनो हि शस्त्रं लोकान् यप्रयान्तो रिभवोभिः शस्त्रबोधा युद्धं महिर्भवति देष्वपि देवी साध्वी खड्गैप्रभा निकर विस्फरणस्ततोऽत्र कुलाग्रकान्ति निवेहने यत्रिजो शूराणां यन्नाकथा विलय मम कमत् इन्दुकण्ठयो विज्ञाननं येव तव विलोकयतां तथेतत् दुर्विवृक्तसमनं तदेवीशीलं रूपं तवीचित्यमतुल्यमन्यक् वीर्यं च हन्तृहस्तृतदेव पराक्रमाणां वैरिष्वपि प्रकटितैव तया यद्येततं केनोपवा भवतु देश्य पराक्रममस्य रुभञ्ज शत्रुभय कार्यति हरिरुद्र सिद्धेः कृपाशमर दुष्टुरताश यत्रुष्टा तथैतवैयेव देवी वरदे भुवनत्रयोऽपि यत्रैलोक्यमेतकीलं रिपुनाशनेन यत्रातं यद्वया शमरमूर्धनि देवी हत्वा निदादिवं रिपुगणा भयमप्यपास्तम् अस्माकमुन्मत शुरारि भवं नमस्ते कुलेन पाशिनो देवी पाहि खड्गेन शाम्बिके खण्डाश्वनेन नक् पाहि शाभयज्ञा निश्वनेन च यप्राज्ञां रक्ष यप्रक्तिश्यां च चण्डिके रक्ष दक्षिणे यप्राह्मणो नात्म शूलन्य उत्तरस्यां ततेश्वरे सौम्यानि यानि रूपाणि यत्रैलोके विशरन्ति ते यानि शात्यर्थघोराणि तैरक्षाश्मास्तथा भुवं खड्गशूलगदादीन यानि शास्त्राणि देम्बिते करवल्लभ जङ्घिनी तैरस्मान् रक्ष शर्वतः ஜகன்மாதா உன்னை எத்தனையோ வடிவங்கள் இருந்தும் நீ பல அழகிய வடிவங்களையும் அளவு கடந்த கோரமான வடிவங்களையும் காட்டியுள்ள இந்த எல்லா சொரூபங்களிலும் எங்களுக்கு துணை நின்று எங்களை காப்பாற்றுவாய். உன்னையே தளிர் கரங்கள் ஏந்திய எல்லாவிதமான ஆயுதங்களையும் எங்களை எத்திசைகளும் காக்காட்டும் தேவியே ஸ்துதி செய்யதோடு அமரர்கள் திருப்தி கொள்ளவில்லை. அகில உலகினையும் ஆளும் இந்த பராபரியை தொழுவித்து தேவலோகத்தில் பூத்த பாரிபுஜாத புஷ்பங்களாலும் நறுமணமிக்க கந்த தூப சந்தனத்தாலும் கொண்டு பூஜை செய்து மகிழ்ந்தார்கள். புகழ் முறையில் மயங்குபவனா அம்பிகை பக்தர்களான தேவர்கள் தன்னை போற்றி வணங்கி ஆனந்தம் கொள்வதை
கண்டு அவள் ஆனந்தப்பட்டாள். பக்தனின் ஆனந்தத்தில் பகவதி பரமானந்தம் கொண்டாள். கருணா கடாக்ஷி தன் கருணை மிக்க நாயகன் நயன்களை தேவர்கள் அனைவரும் மேலும் படரவிட்டு கடாக்ஷித்தாள். ஆனந்த ரூபிணி பெருவகை கொண்டு கூறினாள், தேவர்களே, உங்கள் விருப்பம் எதுவோ இருந்தாலும் கேட்டு என்னிடம் வரம் பெற்று கொள்ளுங்கள். இந்த கருணை தான் துர்க்கை தானே வந்து அடியேனை ஆட்கொள்ளும் காருண்யம். வரத்தை எதிர்பார்த்தா தேவர்கள் பூஜித்தார்கள். மகிஷனை மாய்த்து தங்கள் விடுதலை தந்தோமே, மாபெரும் வரம்தானே. அதன் பின்னு வரம் தர முன்வந்திருக்கிறாள் அம்பிகை. தேவர்கள் நெருங்குருவி போனார்கள். இப்படி கூட கருணை கொள்ள முடியுமா? இத்தனை அளவு இவள் கருணை பெற நாம் என்ன தவம் செய்து விட்டோம்? மனம் நெகிழ்ந்த தேவர்கள் ஒரே குரலில் தங்களுக்கு மட்டுமல்லாமல் பக்தர்கள் உலகம் அனைவருக்குமே வரம் கேட்டார்கள். அம்மா மகிஷனை நீ அளித்ததே தாங்கள் கேளாமல் கிடைத்த வரம்தானே. உன்னை கண்டு உணர்ந்து வழிபடும் பாக்கியத்தையும் கொடுத்து விட்டாய். இதைவிட இன்னொன்று வேண்டுமா என்ன? ஆனாலும் நீ வரம் தர முயல்வதால் கேட்கிறேன். இனி எப்பொழுதும் உன் நினைவு எங்கள் உள்ளத்தில் தங்கியிருக்க வேண்டும். எப்போதும் எங்களுக்கு ஆபத்து உண்டாகும் போது நீ வந்து எங்களை காத்துவாய். இதுபோல எப்போதெல்லாம் எங்களுக்கு ஆபத்து உண்டாகிறதோ அப்போதெல்லாம் உள்ளத்தில் குடிகொண்ட உன்னை ஆழ்ந்து நினைக்கும் பாக்கியத்தை அருள வேண்டும். உடன் நீ வந்து துயர் களைய வேண்டும். எப்பேற்பட்ட வரம்! எப்போதும் அம்பிகையின் நீங்கா உணர்வு. ஆபத்து உண்டானாலும் வேறேதும் எண்ணாமல் அம்மாவை அழைத்து நினைவு. அதைவிட வேறொன்று வேண்டுமா பக்தனுக்கு? அடுத்த ஒரு வரமும் கேட்கின்றார் அமரர் நமக்கே. உலகநாயகியே, நாங்கள் உன்னை ஸ்துதிக்க இந்த ஸ்துதிகளால் எவர் உன்னை ஸ்துதிக்கிறார்களோ அவனுக்கு எங்களுக்கு பொழிந்தது போலவே பேரருளை பொழிந்து கல்வி, செல்வம், ஆனந்தம் ஆகியவற்றுடன் சுபிக்ஷமான வாழ்வையும் அன்பு அகலாத வாழ்வு துணையையும் கொடுத்து அருள்வாய். அம்பிகை தனக்கு செய்த பூஜை கொள்ளும் இத்திருப்தியை விட பரோபகாயத்தில் மேலும் ஆனந்தம் கொள்கின்றார்கள். மிகவும் மனநிறைவோடு அவளுக்கு அப்படியே ஆகட்டும் என்று மனதார வரம் தந்தாள். மறுமணம் தான் வந்து பணி முடிந்தென மறைந்திருந்தாள். வரமளித்து மறைந்தாள் பராசக்தி. எங்கே மறைந்தாள்? தேவர்கள்தான் கேட்டார்களா என்னும் உள்ளத்தே நிலை பெற்று வேண்டுமென புறத்தே அமரர்கள் கண்ணிலிருந்து மறைந்த அவள் அடியார் அகத்தில் ஸ்வயம்பாய் ஜோதியாய் பிரகாசிக்கலாம். பக்த உபகாரிணியான அவள் மீண்டும் வெளிவந்து தன்னை காட்டிய மற்றொரு வரலாற்றை விளக்கி சொல்கின்றேன். சண்டிகையின் கதை மன்னனிடம் சொல்லும் சுமேதஸ் கூறினார். நாமும் அவளது அடுத்த அவதாரத்தை கேட்போம். மகா சரஸ்வதி என்னொரு சத்திய தத்துவம். இந்த இறுதி பாக்கியமான உத்தம சரித்திரத்தின் நாயிகையோ விளங்கி நிற்பவள் மகா சரஸ்வதி. சாக்ஷாத் பார்வதியின் தேஜஸ் இதிலிருந்து தோன்றிய கௌஷிகி. இவள் பிரம்மனின் பத்தினியாக சரஸ்வதியிலிருந்து மாறுபட்டவள். இந்த நூலின் 3வது பகுதியில் கதைக்கு மட்டும் தலைவியாக இருக்கவில்லை, தானே போர் படைக்கு தலைவியாக விளங்கி பல சக்தி சேனைகளை, பெண் தெய்வங்களை தோற்றுவித்து ஆடல் புரிந்த தலைவி. சத்வகுண பிரகாசினியான இவளே விளங்கி அழகிட வெண்ணிற ஆடை சிரசினில் நிலவின் கலை அழகிய வெண்ணிறம் கொண்ட மேனி என்று விளங்குகின்றாள். மணி, சூலம், உலக்கை, சங்கு, கலப்பை, சக்கரம், வில், அம்பு ஆகிய திவ்ய ஆயுதங்களை 8 கரங்களிலும் ஏந்தியபடி வெள்ளை தாமரையில் வீற்றிருக்கும்
பரதேவதை, பரம காருண்ய புராணியான இவள் தன் பக்தன் உள்ளத்தே உள்ள குறைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நீக்குபவள். இவள் அருள் கிட்டாவிட்டால் எடுத்த காரியம் யாரிலும் வெற்றி மட்டும் இவள் அருள் கிட்டிவிட்டால் எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி மட்டுமே உண்டாகும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசா நேர்மை கொண்ட பக்தனிடம் விலகாமல் குடியிருப்பவள். வாழ்வில் உண்டாகும் தடைகளையும் மன சஞ்சலத்தையும் இவள் முகத்தின் குடிகொண்டிருக்கும் என்று மாறா புன்னகையை நீக்கி பக்தனுக்கு இகத்திலும் புறத்திலும் பூர்ண துவத்தையும் கொடுக்கும். இவளே என்றுமே மாறா பேரானந்தத்தின் முடிவான உண்மையான விளக்கு, ஆனந்த ஸ்வரூபிணி. இந்த உத்தர பாகத்தின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், இப்பிரதம சரித்திரத்தில் தேவி மகாகாளியாக மறைந்து விளங்கி விஷ்ணு மூலமாக மதுகைடப சம்ஹாரத்தை நிகழ்த்தினாள். மத்தியம சரித்திரத்தில் அவளே மகாலட்சுமியாக தோன்றி தன்னந்தனியாக நேரடியாக மகிஷாசனையும் அவள் படைகளையும் நிர்மூலமாக்கினாள். இந்த உத்தம சரித்திரத்தில் அவள் தானே நேரடியாக தோன்றினாள். தன்னுடைய பல தேவிகளையும் தன்னிடத்திலிருந்து தோற்றுவித்தாள். அனைவருடனும் சேர்ந்து இங்கு சும்ப நிசும்ப வதங்களையும் புரிந்தாள். ஒன்றாகவும் பலவாகவும் இணைந்தும் பிரிந்தும் அவள் இவ்வுலகையும் இயக்கும் லீலைகளையும் குறிப்பதே இம்மூன்றாம் பாகம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம்